dear 10th standard CBSE students. So 10th standard quadratic equations வந்து பார்த்தோம்னா different types of questions வரும். ஒன்னொன்றுக்கும் ஒரு கான்செப்ட் வச்சு சால்வ் பண்ணுவாங்க. அதில் வந்து ஏஜ் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது, அந்த என்ன மாதிரியான டைப்ஸ் வந்து கொஷின்ஸ் கேட்டாலும் நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு ஏஜ் பேசிஸில் கொஷின்ஸ் வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணணுன்றதை நான் கிளியராக இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் ஏஜஸ் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில். ஸோ திஸ் இஸ் அன் CBSE 2024 கொஷின். இது நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறது எல்லாமே ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின். ஸோ எந்த டைப்பில் உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்டாலும் நீங்கள் அதை சால்வ் பண்ணுற மெத்தட்ஸ் எல்லாமே இந்த கொஷின்ஸில் மொத்தமாக தான் நான் வந்து இங்கே அரேஞ்ச் பண்ணி எடுத்திருக்கேன் எல்லா கொஷின்ஸும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நீங்கள் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸும் சால்வ் பண்ணி செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், த ஏஜ் ஆஃப் மேன், ஒரு மேன் இருக்கார், இஸ் ட்வைஸ் த ஸ்கொயர் ஆஃப் ஏஜ் ஆஃப் ஹிஸ் சன். இப்போ இந்த இடத்துல என்னென்ன இருக்குன்னா ஒரு மேன் ஒருத்தர் இருக்கார் அண்ட் ஹிஸ் சன். ஸோ ஒரு மேன் அண்ட் ஹிஸ் சன். மேன் இஸ் ட்வைஸ் த ஸ்கொயர் ஆஃப் ஏஜ் ஆஃப் ஹிஸ் சன். அப்போ அவங்க சன்னை கம்பேர் பண்ணி இந்த மேனுடைய ஏஜை வந்து சொல்கிறாங்க. இப்போ சன்னை கம்பேர் பண்ணி அவன் மேனுடைய ஏஜ் நம்ம சொல்கிறாங்கன்னும் போது சன்னுடைய ஏஜை ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் என்ன பண்ணுறோம், சன்னுடைய ஏஜை லெட் எக்ஸ் பி the age of his son. சன்னுடைய ஏஜை நம்ம என்ன எடுத்துக்கலாம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல மேன், இன்னொருத்தவங்க சன், இவங்க ரெண்டு பேர் தான் கம்பேரிசன் பார்க்க போகிறோம். இப்போ இந்த சன்னோட ஏஜை நான் எக்ஸ் இயர்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. மேன் இஸ் ட்வைஸ், அப்போ ட்வைஸ்னா 2 த ஸ்கொயர் ஆஃப் ஏஜ் ஆஃப் ஹிஸ் சன். ஸ்கொயர் ஆஃப் ஏஜ் ஆஃப் சன்னா சன்னோட ஏஜ் ஸ்கொயர் போடணும். ஸோ ஸ்கொயர் ஆஃப் ஏஜ் ஆஃப் த சன் ட்வைஸ்ன்னு வேறு சொல்லியிருக்காங்க. மேனோட ஏஜ் எப்படி இருக்குது, மேனோட ஏஜ் ட்வைஸ் ஸ்கொயர் ஆஃப் சன்னோட ஏஜ் இன்ட்டு 2ன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஏஜ் ஆஃப் த மேனுக்கு மேன் சன் ரெண்டு பேர் எடுத்துருக்கோம், சன்னோட ஏஜ் எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். அண்ட் மேனோட ஏஜ் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. யார் கூட கம்பேர் பண்ணி சொல்கிறாங்கன்னா உங்களோட சன்னு கூட கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. அதனால் அந்த சன்னோட ஏஜை நான் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். மேன் இஸ் ட்வைஸ் ஸ்கொயர் ஆஃப் ஏஜ் ஆஃப் இஸ் சன். ஸ்கொயர் ஆஃப் ஏஜ் ஆஃப் இஸ் சன்னா என்ன, இந்த சன்னோட ஏஜ் ஸ்கொயர் பண்ணணும், இப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8 years hence. 8 years hensனால் என்ன அர்த்தம், 8 வருஷத்துக்கு அப்புறமா, இப்போத்துலேருந்து 8 வருஷத்துக்கு அப்புறமா. ஸோ இங்கேருந்து இந்த மேனுக்கும் இந்த சன்னுக்கும் என்ன ஆகும்னா ஒரு 8 years ரன் ஆகும். ப்ளஸ் 8 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகும், இந்த மேனுக்கு ஆல்ரெடி இவரோட ஏஜ் இப்போ 2x ஸ்கொயராக இருக்குது, இவருக்கு ஒரு 8 years இன்க்ளூட் ஆகும். இந்த சன்னுக்கு ஒரு 8 வருஷம் வயசு வந்து அதிகமாகும், ரைட்டுங்களா. த ஏஜ் ஆஃப் த மேன், இப்போ அதுக்கப்புறமா அந்த 8 வருஷத்துக்கு அப்புறமா 8 years ஹென்ஸ் த ஏஜ் ஆஃப் த மேன். அந்த மேனோட ஏஜ் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா மேன் ஏஜ், இந்த மேனோட ஏஜ் 8 வருஷத்துக்கு அப்புறமா என்ன இருக்குது, இங்கே 2x ஸ்கொயர் ப்ளஸ் 8 இருக்குது. மேன் ஏஜ் வில் பினா ஈக்குவல் டு 4 மோர்னா ப்ளஸ், லெஸ்ன்னு சொன்னாங்கன்னா மைனஸ் கொடுக்கணும். 4 more than 3 டைம்ஸ் என்ன மல்டிப்ளிகேஷன் ஏஜ் ஆஃப் இஸ் சன். 8 வருஷத்துக்கு அப்புறமா சொல்கிறதுனால 8 வருஷத்துக்கு அப்புறமா ஏஜ் ஆஃப் த சன் என்ன, எக்ஸ் ப்ளஸ் 8. ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன். இதிலிருந்து நம்ம என்ன பண்ணணும், பர்சன்டேஜை கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஏஜ் ஆஃப் த மேனோட ஏஜ் பார்க்குறோம், ஸ்கொயர் ஆஃப் த ஏஜ் ஆஃப் இஸ் சன்னு சொல்லிட்டாங்க. அப்போ சன்னுக்கு ஒரு ஏஜை நம்ம எடுத்துக்கிறோம், எக்ஸ், இது என்னன்னு தெரியாது. ட்வைஸ்னா 2 ஸ்கொயர் ஆஃப் ஏஜ் ஆஃப் இஸ் சன்னா சன்னோட ஏஜை ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். 8 years ஹென்ஸ்னா 8 வருஷத்துக்கு அப்புறமா, இப்போத்துலேருந்து 8 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகும், மேனுக்கும் ஒரு 8 years அதிகமாகும், அவங்களுடைய சன்னுக்கும் ஒரு 8 வருஷம் அதிகமாகும். அதனால் 8 years இன்க்ளூட் பண்ணுறோம். 8 வருஷத்துக்கு அப்புறமா இவருடைய ஏஜுக்கு ஒரு 8 வருஷம் அதிகமாகிடும். சன்னோட ஏஜ் இப்போ 10 இருந்ததுன்னா 18 இருக்கும். அப்போ ப்ளஸ் 8 ஆட் பண்ணியிருக்கோம். இந்த 8 years ஹென்ஸ்க்கு அப்புறமா தான் நமக்கு என்ன ஒரு ஃபார்மேஷன் ஒரு கொடுத்துருக்காங்க கண்டிஷன் அப்படின்னா 8 years ஹென்ஸ் 8 வருஷத்துக்கு அப்புறமா மேன் ஏஜ் 8 வருஷத்துக்கு அப்புறமா 2x ஸ்கொயர் ப்ளஸ் 8 எழுதிட்டோம். வில் பினா ஈக்குவல் டு 4 years மோர்னா ப்ளஸ் 3 into டைம்ஸ் த ஏஜ் ஆஃப் இஸ் சன். ஏஜ் ஆஃப் சன் வந்து 8 yearsக்கு அப்புறமா x ப்ளஸ் 8 எடுத்துருக்கோம். இந்த எக்ஸ்பிரஷனை சால்வ் பண்ணால் நமக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், அந்த எக்ஸ்பிரஷனை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபேக்டரைசேஷன் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல என்ன வந்திருக்கு நமக்கு, 2x ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஈக்குவல் டு 4 ப்ளஸ் 3 into x plus 3 into 8 multiply பண்ணுறோம். 3 into xன்றது 3x plus 3 into 8 will become 3 8s are 24. நெக்ஸ்ட் இந்த இடத்துல 2x ஸ்கொயர் ப்ளஸ் 8 இருக்குது. இந்த
4ம் 24ம் என்ன ஆகும், ஆட் ஆகிடுச்சுன்னா 28 மாறிடும். இந்த 28 எல்ஹெச்எஸ் கொண்டு வந்தால் -28, இந்த 3x எல்ஹெச்எஸ் வருது -3x, தட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எழுதுறோம். வை? பிகாஸ் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் ஈக்குவல் டு 0, அந்த ஃபார்ம் கொண்டு வரும். நெக்ஸ்ட்டு 2x ஸ்கொயர் -3x நெக்ஸ்ட் எழுதிக்கிறேன். 8 ஒரு -28 ஆட் பண்ணும்போது இட் வில் பிகம் -20, தட் இஸ் ஈக்குவல் டு 0. அண்ட் இப்போ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ஃபேக்டரைசேஷன் பண்ணோம். எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 2 இன்டூ கான்ஸ்டன்ட் வில் பிகம் -20 ஹியர். ஸோ 2ஐயும் -20 மல்டிப்ளை பண்ணால் வி காட் அஸ் 40. இந்த 40 ரெண்டு நம்பராக ஸ்ப்ளிட் பண்ணணும், ரெண்டு நம்பரை ஆட் பண்ணோன்னா -3 வரணும், பட் மல்டிப்ளை பண்ணால் 40 வரணும். ஸோ ஐ எம் டேக்கிங் 5 into 8, 5 8s are 40. இங்கே நான் நெகட்டிவ் சைன் கொடுத்தேன்னா 5 into 8 -40 மைனஸ் இருக்கிறதுனால 5ஐயும் -8 ஆட் பண்ணோன்னா we will get -3. ஸோ இந்த -3க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், instead of this -3 plus 5x minus 8x minus 20. See here my 5x minus 8x is -3x, right? Now அண்ட் இங்கே இருக்கக்கூடிய காமனான ஃபேக்டர்ஸ் எதனா எடுக்க முடியுமா, ஃபர்ஸ்ட் ரெண்டுத்துக்கும் ரெண்டாவது இருக்கக்கூடிய ரெண்டுத்துக்கும் நம்ம செக் பண்ணும்போது, ஸோ இந்த இடத்துல காமனாக நம்ம எதுவும் எடுக்க முடியாதுன்னு இந்த 8x கொண்டு வந்து இங்கே பக்கத்தில் எழுதிக்கிறேன். 2x ஸ்கொயர் -8x ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன், ப்ளஸ் 5x minus 20ன்னு எழுதிக்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் இது ரெண்டுத்துல காமனாக 2x வெளியில் எடுக்கலாம். 2x வெளியில் எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல ஒரு x -4 ப்ளஸ் இந்த இடத்துல 5 நம்ம வெளியில் எடுத்துட்டோம்னா இட் வில் பிகம் x -4, தட் இஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் ஸ்டெப் x -4 காமனாக இருக்குது. ஸோ வி ஆர் டேக்கிங் x -4 அவுட் சைட். இப்போ அவுட் சைடில் 2x -4 நம்ம வந்து வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா ரிமைனிங் திங்ஸ் திஸ் 2x + 5 இருக்கும். 2x + 5 இஸ் ஈக்குவல் டு 0. நவ் x -4ஓட வேல்யூ 0, 2x + 5 0, ஈக்குவேட்டிங் பண்ணுறோம், 0க்கு ஈக்குவேட் பண்ணுறோம். இது ஒன்று அண்ட் 2x + 5 ஈக்குவல் டு 0. நவ் x ஈக்குவல் டு 4 ஒரு ஆன்சர் அண்ட் 2x ஈக்குவல் டு -5, x ஈக்குவல் டு -5 டிவைடட் பை 2. ஸோ 5 அந்த சைடு போகுது மைனஸ் ஆகிடுச்சு, இந்த 2 மல்டிப்ளிகேஷனில் டிவைட் ஆகிடுச்சு. ஏஜஸை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, நெகட்டிவில் ஏஜ் எப்பவுமே இருக்காது. ஸோ இதை நெக்லெக்ட் பண்ணிக்கிறோம். x ஈக்குவல் டு 4 கன்சிடர் பண்ணுறோம். கன்சிடரிங் x ஈக்குவல் டு 4, எக்ஸ்ன்றது நம்ம என்ன எடுத்தோம், x இஸ் நத்திங் பட் ஏஜ் ஆஃப் ஹிஸ் சன். ஸோ ஏஜ் ஆஃப் த சன், ஏஜ் ஆஃப் ஹிஸ் சன், சன்னோட ஏஜ் வந்து நம்ம பார்த்தோம்னா 4 years. ஃபைண்ட் த ப்ரெசன்ட் ஏஜஸ், ரெண்டு பேருக்கும் ஏஜஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த மேனோட ஏஜ் என்னன்னு தெரியணும்ல, மேன்ஸ் ஏஜ், மேன்ஸோட ஏஜ் வந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம், 2 into x ஸ்கொயராக இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ 2 into x ஸ்கொயர் என்னும் போது 2 into xக்கு நம்ம இந்த 4 எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம், ஸ்கொயர் கொடுக்குறோம். 4 4s are 16 into 2 will become 32 years. ஸோ இதுக்கான ஆன்சர் சன்னோட ஏஜ் 4 years and மேனோட ஏஜ் வந்து 32 years. And the next important question number 2. This is a NCERT exemplar question. இது கொஞ்சம் டஃப்பான கொஷின், பட் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். பட் இதில் வந்து லைவான ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்து சால்வ் பண்ணால் அதை சால்வ் பண்ண முடியும். கொஷின் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, at present Asha's age in years is 2 more than square of her daughter. எதை வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க, நிஷாவுடைய ஏஜ், அந்த நிஷான்றவங்க ஆஷாவுடைய பொண்ணு, இவங்களுடைய ஏஜை கம்பேர் பண்ணி இவங்க ஏஜை சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்களோட ஏஜை தான் நம்ம எக்ஸ்ன்னு எடுக்கணும், இது கண்டிஷன். ஆஷா நிஷா ரெண்டு பேர் இருக்காங்க. இங்கே ஆஷா இவங்க வந்து மாம் அண்ட் நிஷா இன்னொருத்தவங்க யாருன்னா நிஷா வந்து அவங்களுடைய டாட்டர். ஓகே, ஸோ இவங்களுடைய ப்ரெசன்ட் ஏஜ் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நான் ப்ரெசன்ட் ஏஜ் எடுக்கிறேன். இந்த ப்ரெசன்ட் ஏஜ் நிஷாவுடைய ஏஜ் வந்து எக்ஸ் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அட் ப்ரெசன்ட் ஆஷாஸ் ஏஜ் இஸ் 2 more than 2 மோர்னா ப்ளஸ்ன்னு அர்த்தம். ஸ்கொயர் ஆஃப் ஹர் டாட்டர் நிஷாஸ் ஏஜ், நிஷாவுடைய ஏஜ் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். ஆஷாவுடைய ஏஜ் என்ன சொல்கிறாங்கன்னா 2 more than ஸ்கொயர் ஆஃப் ஹர் டாட்டர்ஸ் ஏஜ். ஹர் டாட்டர் ஏஜ் வந்து எக்ஸை வந்து ஸ்கொயர் பண்ணோம். ஸ்கொயர் ஆஃப் ஹர் டாட்டர் ஏஜ் 2 more than ஸ்கொயர் ஆஃப் ஹர் டாட்டர் ஏஜ். இந்த கண்டிஷனை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா when நிஷா க்ரோஸ் டு ஹர் மதர்ஸ் ப்ரெசன்டேஜ். ஸோ ப்ரெசன்டேஜ் வந்து இதுதான். நிஷா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறமா வளர்ந்துருவாங்க. அது எத்தனை இயர்ஸ்ன்னு நமக்கு தெரியாது. ஸோ ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா என்ன ஆகும்னா ஆஷாவுடைய ப்ரெசன்ட் ஏஜ் என்னவோ அந்த ப்ரெசன்ட் ஏஜுக்கு நிஷா வந்து வளர்ந்துருவாங்க. இப்போ வளர்ந்ததுக்கு அப்புறமா கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ அந்த டைமில்
ஆஷாஸ் ஏஜ் would be 1 year less. அப்போ ஆஷாவோட ஏஜ் வந்து 1 year less than 10 times of present age of நிஷா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் வந்து இப்போ ஆஷா நிஷா 2 பேர் இருக்காங்க. இவங்களுடைய ப்ரெசன்டேஜை நம்ம எடுத்திருக்கோம். ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா ஆஷா அவங்களுடைய மாமோடைய ஏஜ் அட்டைன் ஆகிறாங்க. அப்போ அது எந்த வருஷம் அப்படின்றத நம்ம வந்து கேல்குலேட் பண்ணணும்னா அதுக்கு வந்து ஒரு லைவான எக்ஸாம்பிள் ஒன்று நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து சால்வ் பண்ணி பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஆஷாவை 27 இயர்ஸ்ன்னு நான் எடுத்துக்கிறேன். அதாவது அந்த நிஷாவுடைய அம்மாவுடைய வயசு வந்து இப்போ கரண்ட்டாக அவங்களோட ஏஜ் வந்து 27 இயர்ஸ். அப்போ நிஷாவுடைய ஏஜ் வந்து 5 இயர்ஸ்ன்னு அட் ப்ரெசன்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நிஷா வந்து ஆஷாவுடைய ஏஜ் வந்துருவாங்க. அப்போ என்ன ஆகும்னா நிஷா வந்து ஆஷா இப்போ 27 இயர்ஸில் இந்த 27 இயர்ஸ் வந்து இவங்க அட்டைன் ஆகிடுவாங்க. அது எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நடக்கும்னா நிஷாவுக்கு இப்போ 5 இயர்ஸ். ஸோ 22 வருஷம் 22 இயர்ஸ்க்கு அப்புறமா ஆஷாவுடைய ஏஜ் அவங்களுக்கு 27 வரும். புரியுதுங்களா? ஸோ ஆஷா இப்போ ப்ரெசண்ட்டாக 27, நிஷாவுடைய ப்ரெசன்டேஜ் 5 இயர்ஸ் 5 வருஷம். இந்த நிஷா அவங்களுடைய டாட்டர் வந்து அவங்களுடைய மாம் ஏஜ் இந்த 27 அட்டன் பண்ணுவாங்க. அப்போ வந்து எத்தனை வருஷம் அதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 வருஷம் 22 இயர்ஸ்க்கு அப்புறமா நிஷா வந்து ஷி வில் கெட் அட்டைன் த 27 இயர்ஸ். ஸோ இந்த கேப் எத்தனை வருஷம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 22 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக அதுக்கப்புறமா தான் அந்த நிஷான்றவங்க ஆஷாவோட ஏஜ் வந்து அட்டைன் ஆகிறாங்க 27 இயர்ஸ். இந்த 27 எப்படி வந்திருக்கு? இந்த கேப் இந்த 22 இயர்ஸ்ன்றது எப்படி இருக்குன்னா இந்த நிஷாவுடைய ஏஜில் இருந்து நம்ம இந்த ஏஜ் ப்ரெசன்ட் ஏஜை மைனஸ் பண்ணுறோம். ஸோ அவங்களுடைய மாம் ஏஜை இப்போ இங்கே கொண்டு வந்திருக்கோம். இந்த 27ன்றது அவங்களுடைய மாம் ஏஜ், நிஷா வந்து அட்டைன் ஆகிறாங்க. ஸோ இந்த 27 மைனஸ் இந்த 5 போட்டோன்னா அதுதான் இந்த இருக்கக்கூடிய இந்த டைம் பீரியட் எவ்வளோ வருஷம் வந்து அவங்க வளர்ந்துருக்காங்க அப்படின்றது வருது. இப்போ 27 இயர்ஸ் இவங்களுக்கு வந்துடுச்சு. இந்த 27லேருந்து நிஷாவுடைய ப்ரெசண்ட்டான ஏஜ் 5 இதை மைனஸ் பண்ணுறோன்னா நமக்கு 22 இயர்ஸ். இது எதை வந்து மீன் பண்ணுது அப்படின்னா இந்த இயர்ஸ் எத்தனை அப்படின்றது நமக்கு தேவை, எத்தனை வருஷத்துக்கு அப்புறமா இது நடந்திருக்கும் அப்படின்றது நமக்கு தேவைன்றதுனால நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து அதை வந்து டிரைவ் பண்ணும்போது மாமோடைய ஏஜ் எடுத்து 27 எடுத்து மைனஸ் இந்த இடத்துல நிஷாவோட ஏஜ் மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா எத்தனை இயர்ஸ்ன்றது நமக்கு கேல்குலேட் ஆகும். ஸோ சிமிலர்லி நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுதான் மாம்ஸோடைய ஏஜ். இந்த மாமோட ஏஜ் இந்த இயர் எத்தனை வருஷத்துக்கு அப்புறமா இந்த ஏஜுக்கு வருவாங்க அப்படின்னா இந்த மாமோட ஏஜ் 2 + x² மைனஸ் நிஷாவோட ஏஜ் எக்ஸ் போடுறோம். இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா தான் என்ன ஆகும்னா இவங்க கொடுத்துருக்க கண்டிஷனை நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகும், இந்த 2 + x² - x, அதாவது இந்த 27 மாம்ஸோட ஏஜ் மைனஸ் 5 நிஷாவுடைய பர்சன்டேஜ் 22 இயர்ஸ். அப்போ 22 இயர்ஸ் வந்து அந்த கேப் இந்த 22 இயர்ஸ்ன்றது தான் நம்ம இங்கே வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். 2 + x² - x. இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா நிஷா வந்து அவங்களுடைய மாம் ஏஜுக்கு வந்துடுவாங்க. அதாவது இந்த 2 + x² பர்சன்டேஜ். சி கொஷின், when நிஷா grows to her மதர்ஸோடைய பர்சன்டேஜுக்கு க்ரோ ஆகிடுறாங்க. ஸோ இந்த மதரோடைய பர்சன்டேஜ் வரத்துக்கு எவ்வளோ வருஷங்கள் எடுத்துக்கும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து சால்வ் பண்ணி அந்த எக்ஸாம்பிளில் நமக்கு எப்படி வந்து ஃபார்ம் ஆகுது, ஆஷா மதரோடைய ஏஜிலிருந்து நிஷாவோடைய ஏஜை மைனஸ் பண்ணோன்னா அதுதான் இந்த டைம் பீரியட். இப்போ இந்த டைம் பீரியட் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா மாமோட ஏஜ் என்ன ஆயிருக்கும், ஆல்ரெடி ஆஷாவோட ஏஜ் ப்ரெசண்ட்டாக நம்ம எடுத்தது 2 + x². இப்போ இந்த டைம் கேப் எத்தனை வருஷம் வந்து நம்ம எடுத்திருக்கோம், +2 + x² - x இயர்ஸ். இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா இந்த வருஷத்தை இவங்க கூட ஆட் பண்ணுவோம். இப்போ 2 + x² பர்சன்டேஜ் இத்தனை வருஷம் இவங்க ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட வயசு இன்க்ளூட் ஆகும். எத்தனை வருஷன்றது தான் இந்த 2 + x² - x. இப்போ இதை நம்ம வந்து சால்வ் பண்ணோன்னா இப்போ இந்த ஏஜ் வந்து நமக்கு இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா எவ்வளோன்றது 2 பேருக்கும் தெரியும். இப்போ இதை சால்வ் பண்ணும்போது ஒரு x² ஆட் ஆகிட்டு 2x² ஆகிடும். +2 + 2ன்றது 4 - x. இந்த இடத்துல இவங்களுக்கு 2 + x². இப்போ இந்த டெஃபினேஷன் இதை ஃபைன் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க என்ன கண்டிஷன் சொல்கிறாங்கன்னா, மதர் ஏஜுக்கு நிஷா வந்துட்டாங்க. அவங்களுடைய ஆஷான்றவங்க மாம் அவங்களுடைய ஏஜுக்கு நிஷா வந்துட்டாங்க. அப்படி இருக்கப்போ 2 பேருக்குமே அந்த கரண்ட்டான அத்தனை வருஷத்துக்கு அப்புறமா எவ்வளோ ஏஜ்னு நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஆஷா ஏஜ் ஆஷாவோட ஏஜ் நமக்கு தேவைப்படுறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இயரை வந்து கண்டுபிடிக்கிறோம். எத்தனை வருஷம் இவங்க வந்து ஆயிருக்குன்னு அத்தனை வருஷத்தையும் இவங்க கூட ஆட் பண்ணோம். அப்போ தான் அந்த நிஷாவோட ஏஜ் வந்து வந்துருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு
இப்போ சொல்கிற கண்டிஷன் ஆஷாஸ் ஏஜ். இப்போ ஆஷாவோட ஏஜ் அப்படின்றது இந்த ஆஷா ஏஜ். இது என்ன இருக்குது? 2x² + 4 - x. இந்த ஆஷாவோட ஏஜ் would be எப்படி இருக்கும் அப்படின்னா 1 year less than சொல்லிட்டாங்க. அப்போ லெஸ் தேன்னா 1 year less than அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஏதோ ஒரு நம்பர் அது மைனஸில் 1 போடுவோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த இடத்துல மைனஸ் போட்டு ஒரு 1 லெஸ் தென். எதை விட லெஸ் தென்னாக இருக்கும்னா 10 times the percentage of நிஷா. percentage நம்ம என்ன எடுத்துருக்கோம்? நிஷாவோட percentage 10 times percentage வந்து எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். 1 less than. சி ஆஷாஸ் ஏஜ். அப்போ ஆஷாவோட ஏஜ் எப்போ ஆஷாவோட ஏஜ் சொல்கிறாங்க? நிஷா வந்து க்ரோஸ் டு ஹர் மதர்ஸ் ஏஜ். நிஷான்றவங்க அவங்க ஆஷாவோட ஏஜுக்கு வரும்போது ஆஷாவோட ஏஜ் எப்படி இருக்கும்னா ஆஷாவோட ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 10 times 1 less than. சரிங்களா? 1 year less. இப்போ 1 year less than 10 times percentage of நிஷா. 10 times percentage. இப்போ நிஷாவோட percentage பார்க்கும்போது எக்ஸ். ஸோ இதுதான் நமக்கான required equation. இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணோம்னா we will get a quadratic equation. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த 2x² + 4 - x அண்ட் இந்த 10x இந்த சைடு கொண்டு வரோம். -10x + 1 = 0. நெக்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். 2x², இங்கே ஒரு x, இங்கே ஒரு 10x, ரெண்டுமே நமக்கு நெகட்டிவில் இருக்குது. ஆட் பண்ணுற போது -11x 4 + 1 will become 5. ஸோ 2x² - 11x + 5 = 0ன்றது நமக்கு கிடைச்சிருக்க ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். 2 5 x² கோஎஃபிஷியன்ட் 2 அண்ட் கான்ஸ்டன்ட் இஸ் 5. 2ம் 5ம் we have to multiply. ஸோ 10 வந்திருக்கு. 10 ஆட் பண்ணும்போது மைனஸில் 11 வரணும். பட் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 10 வரணும். ஸோ we will use 10 1s are 10. 10 1s are 10. அண்ட் ஆட் பண்ணும்போது இப்போ நம்மளுக்கு மைனஸில் 11 வரணும். ஸோ ரெண்டு இடத்துலையும் மைனஸ் சைன் கொடுங்க. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். மல்டிப்ளை பண்ணும்போது 10 + 10. ஆட் பண்ணும்போது -11. ஸோ இன்ஸ்டீட் ஆஃப் இந்த -11xக்கு பதிலாக 2x² - 10x -1x + 5 = 0. நெக்ஸ்ட்டு ரெண்டு டேர்ம்ஸில் எது காமனாக இருக்குன்னு பாருங்கள். 2x இங்கே வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா x - 5 will remain and மைனஸை மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா it will become x - 5 = 0. இந்த இடத்துல 1 இருக்குது. x - 5 are the common terms. x - 5 காமனாக எடுத்துடுறோம். ரிமைனிங் 2x இந்த -1 இங்கே இருக்கும். ஸோ ஈக்குவேட்டிங் these two terms to 0. x - 5 = 0 or 2x - 1 = 0. So here x = 5ன்றது ஒரு ரூட் ஆன்சர் and 2x = 1 or x = 1/2. So x = 1/2 and x = 5. ரெண்டு ஆன்சர்ஸ் வந்து நமக்கு வந்திருக்கு. அவங்க percentages ஆஃப் நிஷாவையும் ஆஷாவையும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நம்ம percentages வந்து நிஷாவுக்கு வந்து எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஆஷாவுக்கு 2 + x² தான் percentage அவங்க கொடுத்துருக்க கண்டிஷனில் எடுத்திருக்கோம். ஸோ கேஸ் 1 செக் பண்ணுங்கள். கேஸ் 1 என்னென்னா x = 5ன்னு கன்சிடர் பண்ணுறோம். இப்போ x = 5ன்னு கன்சிடர் பண்ணால் நிஷாவுடைய ஏஜ் அது நம்ம ஆல்ரெடி எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். அப்போ அவங்களுக்கு 5 years. ஆஷாவோட ஏஜ் என்னென்னு பார்க்குறோம். ஆஷாவோட ஏஜ் வந்து 2 + x². ஸோ 2 + xன்றது 5 ஸ்கொயர் பண்ணால் 25. 25 + 2 will become 27 years. இது கேஸ் 1. கேஸ் 2ல் கன்க்ளூஷன் பாருங்கள் என்ன வருதுன்னு. கேஸ் 2ல் வந்து நம்ம x = 1/2ன்னு எடுக்கிறோம். இப்போ x = 1/2ன்னு பார்த்தோம்னா நிஷாவோடைய ஏஜ் வந்து ½ years or 0.5 years 6 months பேபின்னு கணக்காகும். ஆஷாவோடைய ஏஜ் நம்ம கணக்கு பண்ணும்போது 2 + x². ஸோ 2 + xன்றது இந்த 1/2 இதை நம்ம ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணும்போது 2 + 1²/4 ஆகிடும். 4 2s are 8 + 1 is 9/4. ஸோ 9/4 நமக்கு என்ன ஆகும்? 4 2s are 8, ரிமைண்டர் 1 0 ஆகும். 4 2s are 8, again 4 5s are 20, 2.25 வரும். ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த பாயிண்ட்ஸில் வரதை நெக்லெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆன்சர்ஸை நம்ம வந்து கன்க்ளூடேஷன் பண்ணுறாங்க. இப்போ நிஷாவோட ஏஜ் வந்து 5 years அண்ட் ஆஷாவோட ஏஜ் இஸ் 27 years. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின்,
So it's a Lord's NCERT exemplar question. If Zeba were younger by 5 years, then what she really is அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு என்ன மீனிங்னா, வாட் ஷீ ரியலி இஸ் அப்படின்றது நார்மலாக அவங்களுடைய ஆக்சுவல் ஏஜை விட 5 வருஷம் கம்மியாக இருந்தா அப்படின்னு ஒரு கண்டிஷன் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷன் என்ன பண்ணணும்னா, ஆக்சுவல் ஏஜ் ஆஃப் த ஜீபாவை நம்ம எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இஃப் ஜீபா வேர் யங்கர் 5 years தேன் வாட் ஷீ ரியலி இஸ், அவங்களுடைய ஆக்சுவல் ஏஜ் ரியலாக வந்து ஒரு 8 yearsன்னு வச்சுப்போம். பட் அந்த 8 yearsலேருந்து 5 years யங்கர்னால் வயசை வந்து கம்மி பண்ணுறாங்க. யங்கர்னால் கம்மியாகிறதுன்னு அர்த்தம். அப்போ 8 years இருக்கிற இடத்துல அவங்களோட நார்மலான ஏஜ், அவங்களுடைய ப்ரெசன்ட் ஆக்சுவலான ஏஜ், அந்த ஏஜ் இல்லாமல் இன்கேஸாக நம்ம வந்து யங்கர் 5 கம்மி பண்ணி 3 years கன்சிடர் பண்ணணும். அப்போ அந்த கண்டிஷனில் ஸ்கொயர் ஆஃப் ஹர் ஏஜ் இன் இயர்ஸ் வுட் பி, அப்போ அந்த இடத்துல அவங்களோட ஏஜை ஸ்கொயர் பண்ணும்போது 11 மோர்னால் 11 + 5 times ஆஃப் ஹர் ஆக்சுவல் ஏஜ் 5 times இருக்கும். 11 ப்ளஸ் பண்ணி 5 times ஆஃப் ஆக்சுவல் ஏஜ்ன்றாங்க. தென் வாட் இஸ் ஹர் ஏஜ் நவ், அப்போ அவங்களுடைய ப்ரெசண்ட்டான ஏஜ் என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நமக்கு இந்த இடத்துல லெட் ஆக்சுவல் ஏஜ் ஆஃப் ஜீபாவுடைய ஆக்சுவல் ஏஜை நான் வந்து என்ன பண்ணுறேன்னா எக்ஸ் இயர்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ அவங்க சொன்ன கண்டிஷனுக்கு போகும். ஜீபா வேர் யங்கர் பை 5 years. யங்கர்னா என்ன, வயசு கம்மியாகுதுன்னு அர்த்தம். ஓல்டர்னா அதிகமாகுது, ஆட் பண்ணணும். யங்கர்னா மைனஸ் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, யங்கர் பை 5 years. யங்கர் பை 5 yearsனால் என்ன, இந்த எக்ஸ் இயர்ஸ்லேருந்து 5 மைனஸ் பண்ணுறோம். யங்கர்னா வயசு கம்மியாகுது. நார்மலான வாட் ஷீ ரியலி இஸ், வாட் ஷீ ரியலினா ரியலி ஷீ இஸ் எக்ஸ் இயர்ஸ், அவங்களுக்கு ரியலான ஏஜ் எக்ஸு. இஃப் ஆனால் 5 years யங்கராக இருந்தாங்கன்னா அப்போ வந்து எப்படி இருக்கும் கண்டிஷன், தென் அப்போ த ஸ்கொயர் ஆஃப் ஹர் ஏஜ், அந்த இடத்துல என்னென்னா இந்த ஏஜை ஸ்கொயர் பண்ணோம்னா would have been, அதாவது அது ஈக்குவல் டுன்னு அர்த்தம். இந்த ஸ்கொயருக்கான ஏஜஸ் சி, இஃப் ஜீபா வேர் யங்கர் பை 5 years, ஜீபா யங்கர் பை 5 years, வாட் ஷீ ரியலி இஸ், வாட் ஷீ ரியலான ஏஜ் எக்ஸ் இயர்ஸ், அதிலிருந்து 5 years கம்மியாக இருந்தாங்கன்னா அந்த டைமில் ஸ்கொயர் ஆஃப் ஹர் ஏஜ், அந்த ஏஜை ஸ்கொயர் பண்ணும்போது would have been 11 மோர்னா 11 + 5 times அப்படின்னா 5 மல்டிப்ளை பண்ணணும். ஹர் ஆக்சுவல் ஏஜ், அவங்களுடைய ஆக்சுவல் ஏஜ் என்ன, ஜீபாவோட ஆக்சுவல் ஏஜ் இஸ் எக்ஸ். இதுதான் அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன். இதை சால்வ் பண்ணால் நமக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வரும். இது a - b த ஹோல் ஸ்கொயர், இந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே அப்ளை பண்ணணும். a - b ஹோல் ஸ்கொயர் இஸ் a ஸ்கொயர் - 2ab + b ஸ்கொயர். இந்த இடத்துல a அப்படின்ற வேல்யூ எக்ஸ் அண்ட் பிக்கு வந்து நமக்கு -5 இருக்குது. இதை எக்ஸ்பான்ஷன் பண்ணுங்கள். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் -2 இன்ட்டு ஏவோட வேல்யூ எக்ஸ், பியோடைய வேல்யூ 5 + b ஸ்கொயர். ஸோ பின்றது இந்த இடத்துல 5, we have to square the 5 ஸ்கொயர் is equal to 11 + 5x. நெக்ஸ்ட் ஸ்டெப் இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். எக்ஸ் ஸ்கொயர் 2 × 5 10 - 10x + 5 ஸ்கொயர். இந்த 11 இந்த சைடு கொண்டு வந்துடும் -11, அண்ட் இந்த 5x லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தோடனே -5x, that is equal to 0. Again simplification, x ஸ்கொயர் -10x, இந்த 5x எடுத்து இங்கே பக்கத்தில் எழுதிக்கிறோம். அண்ட் இந்த 5 ஸ்கொயர் பண்ணால் it will become 25 -11 is equal to 0. நெக்ஸ்ட் ஸ்டெப் -10x -5x இருக்குது, அது ரெண்டுத்தையும் அப்படியே ஆட் பண்ணி -15x எழுதுகிறோம். அண்ட் இந்த இடத்துல 25ல் 11 வந்து மைனஸ் பண்ணும்போது we will get 5 - 1 is 4 and 2 - 1 is 1 + 14, that is equal to 0. x square - 15x + 14 equal to 0ன்றது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இந்த இடத்துல x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1, அந்த 1ஐயும் இந்த கான்ஸ்டன்ட் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணுறோம். 14 × 1 will become 14. ஸோ 2 நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 14 வரணும், பட் ஆட் பண்ணும்போது -15 வரணும். நம்ம என்ன எடுக்கலாம், 14 1s are 14 தான் வந்து இங்கே எடுக்க முடியும். 14 1s are 14, மல்டிப்ளை பண்ணால் +14, பட் ஆட் பண்ணும்போது -15 வரணும். ஸோ ரெண்டு இடத்துல நம்ம மைனஸ் சைன்ஸ் யூஸ் பண்ணுறோம். -14 and -1, இதை வந்து நம்ம இந்த -15க்கு பதிலாக எடுக்க போகிறோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இன்ஸ்டீட் ஆஃப் இந்த -15xக்கு ஒரு -14x ஒரு -1x, -14x -1x + 14 equal to 0. ஃபஸ்ட்டு 2 terms, செகண்ட் 2 terms கம்பேர் பண்ணுங்கள். இது ரெண்டுத்தில் காமனாக இருக்கிறது எக்ஸு, அந்த எக்ஸை நம்ம வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா x - 14 -1 வெளியில் எடுத்துட்டோம்னா it will become x - 14
எக்ஸ் மைனஸ் ஃபோர்டீன் காமன் டேர்ம்ஸ், அது ரெண்டுத்தையும் காமனாக வெளியில் எடுக்கிறோம். மிச்சம் ரிமைனிங் எக்ஸ் மைனஸ் ஒன் இருக்கும். ஸோ இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒன் தட் இஸ் ஈக்குவல் டு 0. அண்ட் எக்ஸ் மைனஸ் 14ஓட வேல்யூ 0 ஆர் எக்ஸ் ஈக்குவல் டு 1. இந்த எக்ஸ்க்கு எக்ஸ் மைனஸ் ஒன்னோட வேல்யூ வந்து 0, 1 அந்த சைடு போயிடுச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல எக்ஸ் ஈக்குவல் டு 14. ரெண்டு ஆன்சர்ஸ் வந்து நமக்கு வந்திருக்கு. எக்ஸ் ஈக்குவல் டு 1 ஒன்று, எக்ஸ் ஈக்குவல் டு 14 ஒன்று வந்திருக்கு. ஸோ ஜீபாவுடைய ப்ரெசன்ட் ஏஜ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும்ல. ஜீபாவுடைய ப்ரெசன்ட் ஆஃப் த ஜீபாவோட ஏஜ் வந்து நம்ம எக்ஸ் இயர்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஜீபா, ரெண்டு ஆன்சர்ஸ் இருக்குது. ரெண்டுத்தில் எதை வந்து கம்பேர் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா 14 இயர்ஸை நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஜீபாவோட ப்ரெசன்ட் ஏஜ் இஸ் 14 இயர்ஸ். இன்கேஸ் ஆஃப் 1 இயருக்கு நம்ம வந்து போகிறோம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க கண்டிஷன்ஸில் ஏதாவது ஒரு கண்டிஷனில் வந்து மேட்ச் ஆகணும். ஸோ 1 வந்து இந்த இடத்துல வந்துச்சுன்னா 1 minus 5 will become minus 4 square பண்ணணும். 16 equal to 11 plus 5 into 1. ஸோ 16 equal to 16. ரெண்டுத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். பட் 1 வந்து உங்களுக்கு ஆன்சரில் கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டாங்க. 1 இயர் அப்படின்றதுனால கம்மியாக இருக்கிறதுனால யூ கேன் கோ வித் 14 இயர்ஸ் ஆர்எல்ஸ் இந்த ரெண்டு ஆன்சர்ஸை நீங்கள் மேபி 1 இயர் ஆர் 14 இயர்ஸ்ன்றதை மென்ஷன் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், அண்ட் திஸ் இஸ் a NCERT கொஷின். த சம் ஆஃப் ரெசிப்ரோக்கல். ஃபஸ்ட்டு ரெசிப்ரோக்கல்னால் நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் எக்ஸ்ன்னு ஒரு டேர்ம் சொல்கிறேன் அப்படின்னா அதோடைய ரெசிப்ரோக்கல் இஸ் 1/x. இன்கேஸ் ஆஃப் 2ஓட ரெசிப்ரோக்கல் பார்த்தோன்னா 1/2. அண்ட் 3ஓட ரெசிப்ரோக்கல்னால் 1/3. ஸோ இதுதான் வந்து ரெசிப்ரோக்கல் சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து சம் ஆஃப் ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரஹ்மான்ஸ் ஏஜ். ரஹ்மான் ஒருத்தர் இருக்கார், அவரோட ஏஜ் இன் இயர்ஸ் 3 இயர்ஸ் ஆகோ, 3 வருஷத்துக்கு முன்னாடி இவரோட ஏஜ் என்னன்னு பார்க்கணும். அதையும் ப்ளஸ் 5 இயர்ஸ் ஃப்ரம் நவ், இப்போத்துலேருந்து ப்ரெசண்ட்லேருந்து 5 இயர்ஸ். ஸோ இவங்க சொல்கிறது என்னென்னா ரஹ்மானோடைய ஏஜ் இன் இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ரஹ்மானோட ஏஜையும் அண்டு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரஹ்மானோட ஏஜையும் ரெசிப்ரோக்கலாக ஆட் பண்ணும் போது நமக்கு ஆன்சர் வந்து 1/3ன்னு சொல்கிறாங்க. த சம் ஆஃப் ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரஹ்மான்ஸ் ஏஜ் இன் இயர்ஸ் 3 இயர்ஸ் அகோ and 5 years from now is 1/3. Find is percentage. அப்படி இருக்கப்போ percentage என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஓகே, இங்கே இருக்கிறது ஃபர்ஸ்ட் ரஹ்மான்னு ஒருத்தர் இருக்கார்ல, அந்த ரஹ்மானை கன்சிடர் பண்ணுறோம். ரஹ்மான்ஸ் ப்ரெசன்ட் ஏஜ், ரஹ்மானுடைய ப்ரெசன்ட் ஏஜை நான் வந்து எக்ஸ் இயர்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தோன்னா ரஹ்மானோட ஏஜ் 3 இயர்ஸ்க்கு பிஃபோராக எப்படி இருக்கணும்னு தெரியணும்ல. ஸோ அதே ரஹ்மான்ஸ் ஏஜ் 3 இயர்ஸ் பிஃபோர். 3 இயர்ஸ் பிஃபோர்னால் இப்போ ரஹ்மானோட ஏஜ் வந்து எக்ஸ். ஸோ 3 வருஷத்துக்கு முன்னாடின்னும் போது இப்போ 10 இருந்ததுன்னா 10 வயசாக இருந்ததுன்னா ரஹ்மானுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆகும்? 10 - 3 7 இயர்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல நான் எக்ஸ்ன்னு எடுத்துருக்கிறதுனால 3 வருஷத்துக்கு முன்னாடினா ப்ரெசன்ட் ஏஜ்லேருந்து ஒரு 3 இயர்ஸ் நான் மைனஸ் பண்ணுறேன். அண்ட் 5 இயர்ஸ் ஃப்ரம் நவ், அதே மாதிரி இன்னொரு கண்டிஷன் என்னென்னா 5 இயர்ஸ் ஃப்ரம் நவ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரஹ்மான்ஸ் ஏஜ் வந்து 5 இயர்ஸ் ஃப்ரம் நவ். ஃப்ரம் நவ்னா என்ன? இப்போத்துலேருந்து அதுக்கு அப்புறமா, அதாவது 5 வருஷத்துக்கு அப்புறம்ன்றாங்க. இப்போ இவருக்கு 10 வயசு அப்படின்னா 5 இயர்ஸ்க்கு அப்புறமா 15 இயர்ஸ். அப்போ என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணுவோம். நவ் ரஹ்மான்ஸ் ஏஜ் இஸ் எக்ஸ். 5 இயர்ஸ் ஃப்ரம் நவ் இப்போத்துலேருந்து அதுக்கப்புறமா 5 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்? ரஹ்மானுக்கு ஒரு 5 இயர்ஸ் வந்து ஆட் ஆகும். இப்போ எக்ஸ் இயர்ஸ் 5 இயர்ஸ்க்கு அதுக்கப்புறமா 1/x + 5 ஆகிடுச்சு. இவங்க வந்து சம் ஆஃப் த ரெசிப்ரோக்கல், இந்த 2 இயர்ஸையும் 2 திங்ஸையும் இந்த 2 கண்டிஷனையும் ரெசிப்ரோக்கல் பண்ணி ஆட் பண்ணுன்றாங்க. அப்போ ரெசிப்ரோக்கல் ஆஃப் இது என்ன ஆகும்? 1/x - 3 இதையும் ப்ளஸ் 5 இயர்ஸ் ஃப்ரம் நவ் இதுக்கான ரெசிப்ரோக்கலையும் 2 ரெசிப்ரோக்கலையும் ஆட் பண்ணணும். அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரஹ்மான்ஸ் ஏஜ் இன் 3 இயர்ஸ் அகோ 5 இயர்ஸ் ஃப்ரம் நவ் இதோடைய ரெசிப்ரோக்கல் ஆட் பண்ணணும். சம் இஸ், அந்த சம்மை வந்து இஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா அதுக்கு வேர்ட் அது வந்து மீனிங் ஈக்குவல் டுன்னு அர்த்தம். தட் இஸ் ஈக்குவல் டு 1/3 ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோன்னா நமக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வரும். அதுலேருந்து ஆன்சரை ஃபைண்ட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல x - 3 x + 5 டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸ். ஸோ டினாமினேட்டர்ஸ் அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த x + 5 இந்த 1 கூடயே இந்த x - 3 இந்த 1 கூடயே மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது 1 × x + 5 என்ன ஆகிடுதும்? x + 5 சென்டராக ஒரு ப்ளஸ் இருக்குது. x - 3 × 1ன்றது x - 3 ஆகிடுச்சு. அண்ட் டினாமினேட்டரில் these two will getting multiplied. x - 3 × x + 5 ஈக்குவல் டு 1/3. இப்போ இதை சால்வ் பண்ணுறோம். ஒரு x இங்கே ஒரு x 2x ஆகிடுச்சு.
plus 5 minus 3 will become plus 2. That is equal to கீழே divided by இங்கே equal to 1/3 இருக்குது. அண்ட் இதை வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். x into x x square plus into plus plus x into 5 5x minus minus into plus minus 3 into x will become 3x minus into plus minus 3 5s are 15. இப்போ இதை சால்வ் பண்ணுறோம். ஸோ 2x plus 2 divided by x square 5x minus 3x will become 2x minus 15. That is equal to 1 divided by 3. And so now simplification, இந்த 3 இங்கே கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். 3 into 2x plus 2 equal to இங்கே 1 இருக்குது, 1ஆல் இதை மல்டிப்ளை பண்ணும்போது we will get same, that is x square plus 2x minus 15. And the next step, 3 into 2 will become 6x plus 6 equal to x square plus 2x minus 15. ஸோ இந்த இடத்துல x square plus 2x minus 15 இருக்குது. ஓவராலாக இந்த எல்லா டேர்ம்ஸும் இந்த சைட் கொண்டு வந்து இங்கே 0 ஆகிடலாம். ஸோ இது எல்லாத்தையும் நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எழுதிக்கிறேன். x square plus 2x minus 15 இங்கே இருக்குது. 6x இந்த சைடு வந்தால் minus 6x plus 6 minus 6 ஆகிடும் equal to 0. நெக்ஸ்ட் ஸ்டெப் x square இருக்குது. 2x minus 6x minus of 4x minus 15 minus 6 will getting added minus 21, that is equal to 0. இப்போ இது ஒரு quadratic equation. x squared coefficient 1 and constant is minus 21. ரெண்டு மல்டிப்ளை பண்ணுறோம், மைனஸ் ஆஃப் 21. இந்த மைனஸ் 21 ரெண்டு நம்பராக நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 21 வரணும், ஆட் பண்ணும்போது நமக்கு minus 4 வரணும். ஸோ we are taking 7 3s are 21 minus 7 plus 3 ரெண்டு ஆட் பண்ணோன்னா minus 4. இந்த minus 4x பதிலாக ஒரு 7x plus 3x நம்ம யூஸ் பண்ண போகிறோம். x square minus 7x plus 3x minus 21. இந்த minus 4 பதிலாக இந்த minus 7x இந்த plus 3x எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம் செகண்ட் ரெண்டு டேர்மை கம்பேர் பண்ணி ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிற டேர்ம்ஸை வெளியில் எடுத்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு எக்ஸ் இதுலேருந்து எடுத்துட்டோம்னா இட் வில் பிகம் எக்ஸ் மைனஸ் 7 ப்ளஸ் 3 நம்ம இது ரெண்டுத்துலேருந்து காமனாக எடுக்கலாம். இட் வில் பிகம் எக்ஸ் மைனஸ் 7 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் ஸ்டெப் எக்ஸ் மைனஸ் 7 காமனாக இருக்குது. வி ஆர் டேக்கிங் அவுட் சைட். ரிமைனிங் எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. எக்ஸ் மைனஸ் 7ஓட வேல்யூ 0, எக்ஸ் ப்ளஸ் 3ஓட வேல்யூ 0. ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுறோம். எக்ஸ் மைனஸ் 7 ஈக்குவல் டு 0 ஆர் அப்படி இல்லைனா அண்ட் எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. ஹியர் எக்ஸ் ஈக்குவல் டு 7 அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸில் 3. ஸோ மைனஸ் 3 எப்பவுமே ஏஜாக இருக்காது, அதனால் இதை வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணுறோம். கன்சிடரிங் எக்ஸ் ஈக்குவல் டு 7 வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இந்த எக்ஸ்ன்றது என்னென்னா ரஹ்மானோடைய பர்சன்டேஜ். அவங்க ஃபைன் பண்ண சொன்னது ரஹ்மானோட பர்சன்டேஜ். ஸோ ஃபைனலி நம்ம ஆன்சர் என்ன பண்ணணும்னா ரஹ்மான்ஸ் present age equal to 7 years. ரஹ்மானோட present age is 7 years. Next one, CBSE 2020 important question இது. A girl is twice as old her sister. இந்த நெக்ஸ்ட்டாக லாஸ்ட்டாக வருது பார்த்தீங்களா, ஒரு சென்டென்ஸில் இந்த இடத்துல முடியும். அந்த மாதிரி முடிகிற இடத்துல வரவங்களோட ஏஜ் தான் நம்ம எப்பவுமே எக்ஸாக கன்சிடர் பண்ணுவோம். A girl is twice as old her sister. இங்கே 2 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து கேர்ள் அண்ட் இன்னொருத்தவங்க இந்த கேர்ளோடைய சிஸ்டர், 2 பேர் இருக்காங்க. கேர்ள் இஸ் ட்வைஸ் அஸ் ஓல்ட் ஹர் சிஸ்டர். சிஸ்டரோட ஏஜை நான் எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணுறேன்னா இந்த கேர்ளோட ஏஜ் என்ன சொல்கிறாங்கன்னா கேர்ள் இஸ் ட்வைஸ் அஸ் ஓல்ட் ஹர் சிஸ்டரோட ஏஜ். இவங்க சிஸ்டரோட ஏஜை விட அதிகமாக இருக்காங்க, 2 times இருக்காங்கன்றாங்க. எ கேர்ள் இஸ் ட்வைஸ் ஆஸ் ஓல்ட் அஸ் ஹர் சிஸ்டர் ஏஜ். ஹர் சிஸ்டர் ஏஜை எக்ஸ் இயர்ஸ்னு எடுத்திருக்கேன். இந்த கேர்ள் வந்து இவங்கள விட 2 times வந்து ஏஜ் இருக்காங்கன்றாருங்க. ஸோ நெக்ஸ்ட் லைனில் என்ன சொல்லியிருக்காங்க, 4 year hence. 4 year henceனால் என்ன, ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறமா அர்த்தம். ஸோ 4 years ப்ளஸ் 4 இயர்ஸ்க்கு அப்புறமா என்ன ஆகுனா கேர்ளோட ஏஜ் எப்படி இருக்கும், இவங்களுக்கு ஒரு 4 years அவங்களுடைய ஏஜ் வந்து ஆட் ஆகிருக்கும். சிஸ்டருக்கு என்ன ஆயிருக்குன்னா அவங்களுக்கும் ஒரு 4 years எக்ஸ்ட்ராவாக ஏஜ் ஆகிருக்கும். இப்போ கேர்ள் வந்து ஒரு 20 years ஓல்டாக இருக்காங்கன்னா 4 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு 24 வயசு ஆகும். இவங்க 15 years இருக்காங்கன்னா 4 years hence 15 + 4 வந்து 19 years ஆகும். ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. 4 years hence அப்படின்னா 4 வருஷத்துக்கு அப்புறம்னு அர்த்தம். ஸோ 4 years hence அப்புறமா 2 பேரோட ஏஜும் நமக்கு தெரியும். த ப்ராடக்ட் ஆஃப் தர் ஏஜஸ், இந்த 2 பேரோட ஏஜை ப்ராடக்ட் பண்ணால் வில் பி 160 சொல்லிட்டாங்க.
ஸோ 4 இயர்ஸ் என்ஸ் அவங்களோட ஏஜஸ் என்னென்ன 2x + 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4 இயர்ஸ்க்கு அப்புறமா கேர்ளோட ஏஜும் சிஸ்டரோட ஏஜும் ப்ராடக்ட் பண்ணணும். அந்த ப்ராடக்ட்டை வந்து என்ன சொல்லியிருக்காங்க, they had given 160. ஸோ இவ்வளோ தான். இதில் வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு 2x இன்ட்டு எக்ஸ்ன்றது இட் வில் பிகம் 2x ஸ்கொயர் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் 2 இன்ட்டு 4 8, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, ப்ளஸ் 4 இன்ட்டு எக்ஸ் வில் பிகம் 4x, ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ஆகிடும், 4 இன்ட்டு 4 வில் பிகம் 16. இந்த 160 எல்ஹெச்எஸில் கொண்டு வந்தோம்னா மைனஸ் 160 ஆகிடுச்சு. 2x ஸ்கொயர் 8x ஒரு 4x ஆட் பண்ணுறோம், இட் வில் பிகம் 12x. மைனஸ் ஆஃப் 160 ப்ளஸில் வந்து 16 இருக்குது, மைனஸ் பண்ணுறோம். 10 minus 6 will become 4, 15 minus 1 will become 13, 14, 144. We get the answer as 4x, 16, 10 minus 6 will become 4, 15, 5 minus 1, 144. இது வந்து மைனஸில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் வந்து நம்ம செக் பண்ணும்போது உங்களுக்கு எப்போவுமே குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் காமனான டேர்ம்ஸ் எதனா எடுக்க முடிஞ்சால் எடுத்துடுங்க. அப்படி எடுத்தால் தான் நம்மளுக்கு இன்னும் சிம்பிளிஃபிகேஷன் ஈஸியாக பண்ணுறதுக்கு, அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாத்துலேயும் காமனாக நம்ம 2 எடுக்கலாம். ஸோ நான் 2 காமனாக வெளியில் எடுத்துட்டேன் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x மைனஸ் 7 2s are 14, 2 2s are 4, 72, that is equal to 0. இப்போ 2 வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இந்த சைட் போகும்போது 0/2 என்ன ஆகிடும், 0 ஆகிடும். ஃபைனலாக நமக்கு கிடைச்சிருக்க ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x மைனஸ் ஆஃப் 72 ஈக்குவல் டு 0. நவ் இந்த இடத்துல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் 1, இந்த இடத்துல 72 இருக்குது. 1ஐயும் மைனஸ் 72வையும் மல்டிப்ளை பண்ணுறோம், மைனஸ் 72. ஸோ ரெண்டு நம்பராக ஸ்ப்ளிட் பண்ணணும், ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது 72 மைனஸில் வரணும், ஆட் பண்ணும்போது we will get 6. 12 6 are 72 தெரியும். அண்ட் ஆட் பண்ணும்போது ப்ளஸில் 6 வரணும்னா நம்ம சின்ன நம்பருக்கு, ஸ்மாலஸ்ட் நம்பருக்கு நம்ம மைனஸ் கொடுக்குறோம். ஸோ 12 6 are 72, நெகட்டிவில் மைனஸ் வந்துடுச்சு. இந்த 12 பாசிட்டிவில் இருக்குது, 6 மைனஸில் இருக்குது. ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது ப்ளஸ் 6 வந்துடுச்சு. இந்த 6xக்கு பதிலாக ஒரு 12x மைனஸ் 6x எழுதுகிறோம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 12x மைனஸ் 6x மைனஸ் 72 ஈக்குவல் டு 0. நவ் ஃபர்ஸ்ட்டு 2 டேர்ம், செகண்ட் 2 டேர்ம் கம்பேர் பண்ணி காமனான டேர்ம்ஸ் வெளியில் எடுங்க. இது ரெண்டுத்துல வந்து எக்ஸை நம்ம எடுத்துட்டோம்னா எக்ஸ் ப்ளஸ் 12 ஆகிடும். அண்ட் இங்கே ரெண்டுத்துல இருந்து மைனஸ் 6 வெளியில் எடுத்திங்கன்னா இது எக்ஸ் ப்ளஸ் 12 ஆகிடும். ஸோ ரெண்டு இடத்துல மைனஸுக்கு மைனஸ் வெளியில் எடுக்கும்போது இட் வில் பிகம் ப்ளஸ். எக்ஸ் ப்ளஸ் 12 ஆர் த காமன் டேர்ம்ஸ். எக்ஸ் ப்ளஸ் 12 காமனாக வெளியில் எடுக்கிறோம். ரிமைனிங் திங்ஸ் இந்த எக்ஸ் இந்த மைனஸ் 6 இருக்கும். எக்ஸ் மைனஸ் 6 தட் இஸ் ஈக்குவல் டு 0. அண்ட் நெக்ஸ்ட்டு இதை வந்து ஈக்குவேட்டிங் டு 0, இது ரெண்டுத்தையும் வந்து ஈக்குவேட் பண்ணும்போது எக்ஸ் ப்ளஸ் 12ஓட வேல்யூ equal to 0 or x minus 6 உடைய value equal to 0. Here x equal to minus 12. Ages எப்பவுமே நெகட்டிவ்ல இருக்காது, ஸோ இதை நெக்லெக்ட் பண்ணிக்கிறோம். x equal to 6. ஸோ x equal to 6ன்றதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் இந்த ஆன்சரை. ப்ரெசன்ட் ஏஜ் என்னன்னு கேட்குறாங்க. ப்ரெசன்ட் ஏஜ் கேலோட ஏஜை நம்ம என்ன எடுத்துருக்கோம்னு பாருங்கள். கேலோட ஏஜ் வந்து 2 into x. நம்ம ஆன்சர் வந்து எக்ஸை 6ன்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். 2 into 6 அப்படின்னா கேலோட ஏஜ் வந்து 12 years. அண்ட் சிஸ்டரோட ஏஜ் வந்து எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். இந்த எக்ஸ் இஸ் நத்திங் பட் 6 years. ஸோ சிஸ்டரோட ஏஜ் 6 years அண்ட் கேலோட ஏஜ் நம்ம பார்த்தோம்னா 12 years. நெக்ஸ்ட் கொஷின், என்சிஆர்டி கொஷின். இஸ் த ஃபாலோயிங் சிச்சுவேஷன் இஸ் பாசிபிள். இங்கே கீழே கொடுத்துருக்க சிச்சுவேஷன்ஸ் வந்து பாசிபிளான்னு கேட்குறாங்க. அப்படி பாசிபிளாக இருந்தால் இப் ஸோ பாசிபிள் டிட்டர்மைன் த ப்ரெசன்ட் ஏஜஸ். பாசிபிளாக இருந்ததுன்னா அவங்களோட ப்ரெசன்ட் ஏஜஸ் என்னன்னு ஃபைண்ட் பண்ணுங்கன்றாங்க. அந்த கொஷின் வந்து sum of ages of 2 friends is 20 years. 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க 2 பேருடைய ஏஜ் ஆட் பண்ணால் 20 years. 4 years ago, 4 years agoனா 4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஏஜஸ், ப்ராடக்ட் ஆஃப் தர் ஏஜஸ் வந்து 48 years. அப்படி இருக்கப்போ ப்ரெசன்ட் ஏஜஸை கண்டுபிடிக்க முடியுமான்னு நம்மளை ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. நான் ஒரு ஃப்ரெண்டை ஏன்னு எடுத்துக்கிறேன், இன்னொரு ஃப்ரெண்டை பின்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஃப்ரெண்ட் ஏ அப்படின்ற ஒரு ஏஜ் எக்ஸ் இயர்ஸ் எடுக்கிறேன், பிக்கு வந்து ஒய் இயர்ஸ் எடுக்கிறேன். இப்போ இவங்க 2 பேரோட ஏஜ் நான் எக்ஸ் ஒய்ன்னு எடுத்திருக்கேன். சம் ஆஃப் த ஏஜஸ் ஆஃப் 2 ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 ஃப்ரெண்ட்ஸோடைய ஏஜஸை சம் பண்ணுறோம். சம் பண்ணோன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய், இந்த ஏஜையும் இவரோட ஏஜையும் ஆட் பண்ணோன்னா அதை வந்து 20ன்னு கொடுத்துருக்காங்க. பட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒரே வேரியபிளில் தான் இருக்கணும். எக்ஸ்னா எக்ஸ்னா இருக்கணும், இல்லை ஒய்னா ஒய்னா இருக்கணும். ஸோ எல்லாத்தையும் நான் எக்ஸாகவே கன்சிடர் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை ஆட் பண்ணால் 2 பேரோட ஏஜஸை ஆட் பண்ணால் 20 yearsன்னு அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷன்லேருந்து ஒய் ஈக்குவல் டு 20, இந்த எக்ஸ் அந்த சைட் கொண்டு போனால் மைனஸ் எக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஒய்யோடைய வேல்யூன்றது நம்ம பார்க்குறோம், என்ன ஆகிடுச்சு 20 மைனஸ் எக்ஸ்.
இந்த yன்றது என்னென்னா பியோடைய ஏஜ். இந்த பியோடைய ஏஜை 20 மைனஸ் எக்ஸ்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இதுவும் எக்ஸ் டேம், இதுவும் எக்ஸ் டேம். ஸோ லெட் நான் வந்து என்ன சொல்கிறேன், 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கள, அதனால் 2 ஃப்ரெண்ட்ஸை ஏஜஸ் ஆஃப் த 2 ஃப்ரெண்ட்ஸ், 2 ஃப்ரெண்ட்ஸோடைய ஏஜஸ், லெட் ஏஜஸ் ஆஃப் த 2 ஃப்ரெண்ட்ஸ் பி. ஒன்று வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் ஒருத்தருது, அண்டு இன்னொருத்தரதை ஒய்ன்னு நான் எடுக்கிறேன். ஒய்க்கு பதிலாக நான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்லேயே சொல்லணும், அதனால் 20 மைனஸ் எக்ஸ் இயர்ஸ்ன்னு எடுக்கிறேன். இப்போ இவங்க 2 பேரோட ஏஜும் நமக்கு தெரியும். ஒருத்தர் ஏ, ஒருத்தர் பின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த 2 பேரோட ஏஜை வந்து ஆட் பண்ணும் போது 20ன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த 20ன்னு சொல்லியிருக்காங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்ம எக்ஸில் எல்லாத்தையும் கொண்டு வரணும் அப்படின்றதுனால. 4 இயர்ஸ் அகோ, இதுக்கு என்ன மீனிங், 4 இயர்ஸ்க்கு முன்னாடின்னு அர்த்தம். இப்போ 4 இயர்ஸ் ஆகோ, 4 வருஷத்துக்கு முன்னாடி ஏவோட ஏஜ் எப்படி இருக்கும், 4 இயர்ஸ் ago ஏஜ் ஆஃப் ஏ, ஏவோட ஏஜ் வந்து இப்போ இருக்க ஏஜிலேருந்து 4 வயசு கம்மியாக இருக்கும், ரைட்டுங்களா? அதே மாதிரி 4 இயர்ஸ் அகோ ஏஜ் ஆஃப் பி, பியோட ஏஜை நான் என்ன சொல்கிறேன்னா அவருக்கும் ஒரு 4 வயசு 4 வருஷத்துக்கு முன்னாடி கம்மியாக இருக்கும். ஸோ பியோட ஏஜ் 20 மைனஸ் எக்ஸ், அதிலேருந்து ஒரு 4 மைனஸ் பண்ணுறேன். 20 மைனஸ் 4 வில் பிகம் 16, ஒரு மைனஸ் எக்ஸ். 4 இயர்ஸ் ஆகோ இவங்க 2 பேரோட ஏஜ் நமக்கு தெரியும். இந்த 4 இயர்ஸ் ஆகோவுக்கு அப்புறமா என்ன சொல்லியிருக்காங்க, 4 வருஷத்துக்கு முன்னாடி ப்ராடக்ட் ஆஃப் தர் ஏஜஸ், இவங்க 2 பேரோட ஏஜ் 4 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறத ப்ராடக்ட் பண்ணால் அதான் 48ன்றாங்க. இப்போது ஆஸ் பர் த கண்டிஷன் அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த கண்டிஷனை அப்படியே நீங்கள் எழுதணும். ஆஸ் பர் த கண்டிஷன் 4 இயர்ஸ் ஆகோ ப்ராடக்ட் ஆஃப் தர் ஏஜஸ், ப்ராடக்ட் ஆஃப் தர் ஏஜஸ்னால் 2 பேரோட ஏஜ் 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன, எக்ஸ் மைனஸ் 4 அண்ட் 16 மைனஸ் எக்ஸ். இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும், ரெண்டுத்தையும். 2 பேரோட ஏஜை மல்டிப்ளை பண்ணால் அதோடைய ஆன்சர் வந்து ப்ராடக்ட் ஆஃப் தர் ஏஜஸ் வாஸ் 48ன்னு அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ இதை சால்வ் பண்ணோன்னா நமக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வரும், அதிலிருந்து நம்ம ஆன்சர் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் இன்ட்டு 16 மல்டிப்ளை பண்ணுறோம், 16x ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் வில் பிகம் எக்ஸ் ஸ்கொயர், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 4 இன்ட்டு 16 வில் பிகம் 64, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 இன்ட்டு எக்ஸ் இஸ் 4x, அண்ட் இந்த 48 எல்ஹெச்எஸ் கொண்டு வந்துட்டால் மைனஸ் 48 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் ஸ்டெப், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸில் இருக்குது, அந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கிறேன். அண்ட் 16x இருக்குது, இந்த இடத்துல 4x இருக்குது, ரெண்டுமே பாசிட்டிவ் நம்பர்ஸ். ஆட் பண்ணோன்னா நமக்கு 20x, ரிமைனிங் மைனஸ் ஆஃப் 64 மைனஸ் 48, ஒரு மைனஸ் 64 ஒரு மைனஸ் 48. நம்ம ஆட் பண்ணும்போது 4 + 8 will become 12 and remainder 1, 6 + 1 is 7, 7 + 4 is 11, minus 112. ஸோ இதில் வந்து இப்போ எக்ஸ் ஸ்கொயருடைய முன்னாடி நமக்கு ஒரு மைனஸ் இருக்குது. மல்டிப்ளையிங் த த்ரூ அவுட் ஈக்குவேஷன் மைனஸால் மல்டிப்ளை பண்ணலாம், இல்லை மைனஸை நீங்கள் வெளியில் எடுத்து அந்த மைனஸ் அந்த சைடும் கொண்டு போடலாம். அப்போ மைனஸை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகிடுச்சு. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 20x, இந்த இடத்துல ப்ளஸ் 112 ஈக்குவல் டு 0. கொஷினில் முன்னாடியே நம்மளை என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த சிச்சுவேஷன் பாசிபிளான்னு கேட்குறாங்க. அப்போ பாசிபிளாக இருந்ததுன்னா நமக்கு என்ன வரணும், நம்ம ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு ரூட்ஸ் ஃபைண்ட் பண்ணணும்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியும் நம்ம வந்து ரூட்ஸ் ஃபைண்ட் பண்ணலாம். இல்லைனா இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி ஃபேக்டரைசேஷன். பட் ஃபேக்டரைசேஷனில் 112ல் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது, இதை செக் பண்ணியும் பார்த்தாச்சு. ஸோ அப்போ இவங்களுக்கு ஆன்சரை நம்ம கிளியராக கொடுக்கணுன்றதுனால இந்த இடத்துல இந்த பி ஸ்கொயர் மைனஸ் 4ac அப்படின்றத நம்ம டிஸ்கிரிமினன்ட் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு இந்த டிஸ்கிரிமினன்ட்டோடைய வேல்யூவை நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம். இங்கே கம்பேரிங் வித் இந்த ஈக்குவேஷனை என்ன பண்ண போகிறோம், கம்பேரிங் வித் ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c கூட கம்பேர் பண்ணுறோம். ஏவோட வேல்யூன்றது எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட், எக்ஸ் ஸ்கொயரோடைய கோஎஃபிஷியன்ட் 1 அண்ட் b ஈக்குவல் டு மைனஸ் 20, cன்றது கான்ஸ்டன்ட், தட் இஸ் ஈக்குவல் டு 112. டிஸ்கிரிமினண்ட்டை ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணுறோம், அதாவது b ஸ்கொயர் மைனஸ் 4ac we have to find. Here b அப்படின்றது மைனஸ் 20 ஸ்கொயர் பண்ணணும், மைனஸ் 4 இன்ட்டு ஏவோட வேல்யூ இஸ் 1 அண்ட் சியோடைய வேல்யூ இஸ் 112 அண்ட் மல்டிப்ளை பண்ணும்போது இதை ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணும்போது 20 ஸ்கொயர் பண்ணால் 400, மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். மைனஸ் 4 இன்ட்டு 112, 4 இன்ட்டு 112 இஸ் 8, 4 448, 448. 400ல் 448 மைனஸ் பண்ணும்போது நமக்கு நெகட்டிவில் வேல்யூ வந்திருக்கு. ஸோ டிஸ்கிரிமினன்ட்டோடைய வேல்யூ ஈக்குவல் டு மைனஸ் 48. இது எதை மீன் பண்ணுது அப்படின்னா, டிஸ்கிரிமினன்ட் இஸ் லெஸ் தென் 0.
ஜீரோவை விட டிஸ்கிரிமினன்ட் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac வேல்யூ நெகட்டிவில் இருந்தால் ஸ்கொயர் ரூட்டில் ஒரு நெகட்டிவில் இருக்க வேல்யூ வெளியிலேயே எடுக்க முடியாது, அப்போ ரூட்ஸே நமக்கு வராது. அண்ட் நமக்கு ஆல்ரெடி கண்டிஷன் தெரியும், டிஸ்கிரிமினன்ட்டோட வேல்யூ லெஸ் தென் 0 இருந்ததுன்னா த ஈக்குவேஷன் டஸ் நாட் ஹாவ் ரியல் ரூட்ஸ். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஈக்குவேஷன் ஹேஸ் நோ ரியல் ரூட்ஸ்னு எழுதலாம். டஸ் நாட் ஹேவன் நான் முன்னாடி எழுதியிருக்கேன். ஸோ எனக்கு ரியல் ரூட்ஸ் இதுக்கு இல்லைன்ற பட்சத்தில் இவங்க கேட்டிருக்கிறது சிச்சுவேஷன் பாசிபிளான்னு கேட்குறாங்க. நோ திஸ் சிச்சுவேஷன் இஸ் நாட் பாசிபிள்னு நீங்கள் ஆன்சர் வந்து பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். அண்ட் த நெக்ஸ்ட் கொஷின், அண்ட் திஸ் இஸ் த லாஸ்ட் கொஷின் ஆஃப் திஸ் செஷன். மேக்ஸிமம் நீங்கள் இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டாலும் நீங்கள் வந்து ஆன்சர்ஸ் பண்ணிடலாம். அண்ட் ஃபைனல் கொஷின் வந்து என்னென்னா, 7 years ago 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. வருண் ஏஜ் வாஸ் 5 times த ஸ்கொயர் ஆஃப் ஸ்வாதிஸ் ஏஜ். 2 பர்சன்ஸ் இருக்காங்க. ஸோ ஒருத்தர் வந்து வருண் அண்ட் இன்னொருத்தவங்க வந்து ஸ்வாதி. நான் VSன்னு சொல்லிட்டு ஷார்ட் ஃபார்மில் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு அவங்க கண்டிஷனே 7 years ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், 7 years ஆகும் அந்த கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். வருண் ஒருத்தர் இருக்கார் அண்டு ஸ்வாத்தின்னு இன்னொருத்தவங்க இருக்காங்க. வருண் ஏஜ் வாஸ் எனக்கு ஸ்கொயர் ஆஃப் த ஸ்வாதிஸ் ஏஜ். லாஸ்ட்டாக ஸ்வாதிஸ் ஏஜ்னு அந்த ஃபர்ஸ்ட் லைனில் முடிச்சிருக்காங்க. இப்போ ஸ்வாத்தியோட ஏஜை நான் வந்து மேபி எக்ஸ்னும் எடுத்துக்கலாம், பட் நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், எஸ்னே எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இவங்களுடைய நேம் நான் இங்கே ஸ்வாத்தின்னு சொல்கிறேன், இவருடைய நேம் வந்து வருண் நேம் எடுத்துக்கிட்டேன். 7 years பிஃபோர் ஸ்வாத்தியோட ஏஜ் வந்து இயர்ஸாக இருக்கும். அண்டு வருண் 7 years ago வருண் ஏஜ் எப்படி இருக்குன்னா வாஸ் 5 times ஸ்கொயர் ஆஃப் ஸ்வாதிஸ் ஏஜ் ஸ்கொயர் பண்ணணுமா? சரிங்களா? ஸ்கொயர் ஆஃப் 5 times ஸ்கொயர் ஆஃப் ஸ்வாதிஸ் ஏஜ்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 7 yearsக்கு அகோ 7 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா 3 years ஹென்ஸ் 3 வருஷத்துக்கு அப்புறமா. ஹென்ஸ்னால் இப்போத்துலேருந்து ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த ஒரு திங் மட்டும் நம்மக்கிட்ட இப்போ இல்லை. 7 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது, ப்ரெசன்ட் ஏஜ் என்னன்னு தெரியாது. அண்டு 3 years ஹென்ஸ்னால் இப்போ இப்போத்துலேருந்து 3 வருஷத்துக்கு அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸ்வாதிஸ் ஏஜ் வில் பி 2/5 ஆஃப் வருண்ஸ் ஏஜ். அப்படி இருக்கப்போ ஃபைண்ட் த ப்ரெசன்ட் ஏஜஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரெசன்ட் ஏஜாக என்ன இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல டிஃபைன் பண்ணி கொண்டு வரணும்ல. இப்போ ப்ரெசண்ட்டாக அவங்களோட ஏஜ் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ப்ரெசண்ட்டாக இது வந்து 7 yearsக்கு முன்னாடி. ப்ரெசண்ட்டாக என்னென்னா இந்த 7 yearsக்கு முன்னாடினும் போது 7 வருஷத்தை கடந்து வந்ததுக்கப்புறமா தான் நம்ம ப்ரெசென்ட்டில் இருப்போம். திஸ் இஸ் 7 years பிஃபோர், திஸ் இஸ் ப்ரெசன்ட் ஏஜ். ஸோ ப்ரெசன்ட் ஏஜ் வேணும் அப்படின்னா எனக்கு வருணோட ஏஜ் வேணும். வருண் ப்ரெசன்ட் ஏஜ் அப்படின்னும் போது இது 7 yearsக்கு பிஃபோராக இருக்கிறது 5 a². இது 5 into a² மல்டிப்ளிகேஷன் இருக்குது. 5 a² + 7. ப்ரெசண்ட்டாக வந்து இது 7 yearsக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஏஜ், அது கூட 7 years ஆட் பண்ணால் இப்போ ப்ரெசன்ட் ஏஜ் வந்துருச்சு. அதே மாதிரி ஸ்வாதிக்கு 7 years பிஃபோர் எஸ். இப்போ நவ் ப்ரெசண்ட்டான ஏஜ் வேணும்னா இது 7 yearsக்கு பிஃபோர் இப்போ வேணுன்றதுனால ஒரு 7 years நம்ம ஆட் பண்ணுறோம். 7 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 7 வருஷத்துக்கு அப்புறம் போது இது வந்து 7 வருஷத்துக்கு அப்புறம் தான் ப்ரெசன்ட் இப்போ இருக்கிறது. ஸோ இது பிஃபோராக இருக்குது, ப்ரெசண்ட்டாக வேணுன்றதுனால இந்த 7 years இது கூட ப்ளஸ் பண்ணால் S + 7. இது ரெண்டும் தான் இவங்களுடைய ப்ரெசன்ட் ஏஜஸ். நெக்ஸ்ட்டு 3 years ஹென்ஸ்ன்னு சொல்கிறாங்க. 3 years ஹென்ஸ். நான் ஏன் ப்ரெசன்ட் ஏஜை ஃபைன் பண்ணியிருக்கேன்னா 3 years ஹென்ஸ் அப்படின்னா இப்போத்துலேருந்து ப்ரெசன்ட் ஏஜ்லேருந்து 3 வருஷத்துக்கு அப்புறமா அவங்க பேசுகிறாங்க. அப்படி இருக்கப்போ எனக்கு ப்ரெசன்ட் ஏஜ் வேணும். பட் என்கிட்ட இருந்தது கொஷின் அவங்க கொடுத்தது 7 yearsக்கு பிஃபோர்ன்றதுனால இப்போ எனக்கு அவங்களோட ஏஜ் வேணும்னா அந்த 7 வருஷத்தை நான் ஆட் பண்ணிட்டேன் 2 பேருக்கும் 7 years. இப்போ இது அவங்களுடைய ப்ரெசன்ட் ஏஜ். 3 years ஹென்ஸ். 3 years ஹென்ஸ்னால் என்ன ஆகும், ஸ்வாதிஸ் ஏஜ் வில் பி, ஸ்வாதியோட ஏஜ் எப்படி இருக்கும்னா 2/5 ஆஃப் வருண்ஸ் ஏஜ் இருக்கும். ஓகே, இப்போ 3 years ஹென்ஸ் ஃபஸ்ட்டு வருணோட ஏஜ் 3 வருஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்கும், ஸ்வாதியோடைய ஏஜ் எப்படி இருக்கும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து 3 வருஷத்துக்கு அப்புறமா. ப்ரெசண்ட்டாக இவங்களோட ஏஜ் வந்து 5 a² + 7 வருணுக்கு 3 years ஹென்ஸ். இப்போ இவரோட ஏஜ் இது இப்போத்துலேருந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்னா வருணுக்கு ஒரு 3 years வந்து ஆட் ஆகும். அதே மாதிரி ஸ்வாதிக்கு 3 years ஹென்ஸ் அப்படின்னா இவங்களோட ஏஜ் S + 7 கூட ஒரு 3 years ஆட் ஆகும். இதுதான் 3 வருஷத்துக்கு அப்புறமா இவங்களோட ஏஜஸ். இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு 5 a² + 10, இந்த இடத்துல S + 10. இதுதான் இவங்க 2 பேருடைய ஏஜஸ் 3 yearsக்கு அப்புறமா. 3 yearsக்கு அப்புறமா என்ன கண்டிஷனில் சொல்லியிருக்காங்கன்னும் போது 3 years ஹென்ஸ். 3 years ஹென்ஸ்க்கு அப்புறமா ஸ்வாதி ஏஜ். ஸ்வாதியோட ஏஜ் என்ன, S + 10. ஸோ இந்த இடத்துல ஃபைனல் கண்டிஷனை கொண்டு வரோம். 3 years ஹென்ஸ். அதுக்கப்புறமா இந்த 3 வருஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்கும்னு அவங்க சொல்கிறாங்க.
ஸ்வாதியோடைய ஏஜ் வில் பி 2/5 ஆஃப் வருண்ஸ் ஏஜ். 2/5 ஆஃப் வருண்ஸோடைய ஏஜ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து 3 இயர்ஸ் என்ஸ்கில் ஸ்வாதியோட ஏஜ் என்னன்னு பார்க்குறோம். ஸ்வாதியோட ஏஜ் இஸ் S+10. 3 இயர்ஸ் என் ஸ்வாதிஸ் ஏஜ், ஸ்வாதியோட ஏஜ் S+10. 3 வருஷத்துக்கு அப்புறமா தான் சொல்கிறாங்க. 3 இயர்ஸ் என்ஸ்னும் போது 3 இயர்ஸ் என்ஸில் ஸ்வாதியோட ஏஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா வில் பி 2/5. 2/5னா 2/5ன்னு அர்த்தம். 2/5 ஆஃப் வருண்ஸ் ஏஜ். வருண் ஏஜுக்கு 2/5 இருக்கும். வருணோட ஏஜ் என்ன? 3 இயர்ஸ் என்ஸ்க்கு அப்புறமா 5a² + 10. ஸோ இதுதான் அவங்களுடைய கண்டிஷன். இப்போ நம்ம இதிலேருந்து சால்வ் பண்ணுறோம். இந்த 5 இங்கே கொண்டு போகும்போது இது கூட மல்டிப்ளை ஆகிடுச்சுன்னா 5s + 5 × 10 will become 50. அண்ட் 2 உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 2 10s are 2 5s are 10 a² + 2 × 10 will become 20. இந்த 10a² + 20 நான் அப்படியே வச்சுக்கிறேன் அந்த சைடு. ரிமைனிங் பார்ட்ஸ் மட்டும் அந்த டேர்ம்ஸ் மட்டும் இந்த சைட் கொண்டு வரும்போது இது -5s -50 ஆகிடும். -5s -50 that is equal to 0. நெக்ஸ்ட் இது சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறோம். 10a² -5s செகண்டாக எழுதிக்கிறேன். ஒரு 20 ஒரு -50 will become -30 is equal to 0. இதிலிருந்து காமனாக நம்ம 5 வந்து வெளியில் எடுத்துடலாம். 5 எடுத்துட்டா 2 5s are 10 2a² -s 5 2s are 10 5 1s are 5 5 6 are 30. ஸோ 2a² -s -6 வந்திருக்கு. இந்த ரெண்டு டேர்ம்ஸ் s² கோஎஃபிஷியன்ட் 2 அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் இஸ் -6. மல்டிப்ளை பண்ணால் -12 வருது. இது ரெண்டாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணும்போது நம்ம 4 3s are 12ன்றதை எடுக்கலாம். 4 3s are 12 போது மைனஸில் 1 வரணும். ஸோ இந்த இடத்துல நெகட்டிவ் சைனை கிரேட்டர் நம்பர் 4க்கு கொடுக்குறோம். -4 × 3ன்றது -12 -4 3 ஆட் பண்ணால் -1. இந்த -1sக்கு பதிலாக ஒரு -4s + 3s வந்து எடுத்துகிட்டு வரோம். 2a² -4s + 3sன்னு கொடுக்குறோம். -6 = 0. சிம்பிளிஃபை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 2 டேர்ம் ரெண்டாவது 2 டேர்ம் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் 2 டேர்மில் 2sஐ காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா s -2 ப்ளஸ் இந்த இடத்துல 3 மட்டும் காமனாக எடுத்தோம்னா இதுவே வந்து s -2 ஆகிடும். ஸோ s -2 ஆர் த காமன் டேர்ம்ஸ் நம்ம வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா 2s + 3 மட்டும் ரிமைனிங் வந்து இருக்கும். 2s + 3 is equal to 0. Finally we got s -2 equal to 0 or 2s + 3 ஓட வேல்யூ equal to 0. So s is equal to 2 or s is equal to -3/2. ஏஜஸ் வந்து எப்பவுமே நெகட்டிவில் இருக்காது. ஸோ இதை நெக்லெக்ட் பண்ணிக்கிறோம். இந்த ஆன்சர்ஸை நம்ம எடுக்கிறோம். இப்போ எஸ்ன்றது நம்ம என்னவா எடுத்தோம்னா ஸ்வாதியோடைய ஏஜ் வந்து 2 இயர்ஸ் அண்ட் ப்ரெசன்ட் ஏஜை நம்மளை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்வாதிஸ் ப்ரெசன்ட் ஏஜ், ஸ்வாதியோட ப்ரெசன்ட் ஏஜ் வந்து நமக்கு 2 இயர்ஸ். அதே மாதிரி ஸ்வாதியோடைய ப்ரெசன்ட் ஏஜ் இது 7 இயர்ஸ் ஆகும். ஸ்வாதியோடைய ப்ரெசன்ட் ஏஜ் நம்ம பார்த்தோம்னா ப்ரெசண்ட்டாக நம்ம எடுத்துருக்கிறது s+7. இப்போ எஸ்ஸையும் 7ஐயும் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ எஸ்ன்றது நமக்கு இந்த இடத்துல 2 + 7 ஆட் பண்ணோன்னா தட் வில் பிகம் 9 இயர்ஸ் வந்து ஸ்வாதியோட ப்ரெசன்ட் ஏஜ். அதே மாதிரி வருணோட ப்ரெசன்ட் ஏஜ் என்னென்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல கன்ஃபியூஷன் ஆகாமல் கரெக்டாக பாருங்கள். நீங்கள் எஸ் வந்திருக்குன்னு டேரெக்டாக எடுத்திங்கன்னா இது 7 இயர்ஸ் ஆகும்னு எடுத்திருக்கோம். ப்ரெசன்ட் ஏஜ் என்னன்றது தான் அவங்க கேட்டிருக்காங்க. ப்ரெசன்ட் ஏஜில் s+7 எஸ் வந்து நான் ஸ்வாதியோடைய 7 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஏஜாக எடுத்திருக்கேன். ஸ்வாதியோட ப்ரெசன்ட் ஏஜ் இஸ் s+7. ஸோ s+7னா எஸ்ஸில் வந்து நம்ம 2ன்னு எடுத்திருக்கோம். 2 7 ஆட் பண்ணோன்னா we will get 9. அண்ட் வருணுடைய ப்ரெசன்ட் ஏஜ் என்னன்னு பாருங்கள். ப்ரெசன்ட் ஏஜோடைய டேட்டாவில் 5s² + 7 இருக்குது. 5s² + 7. ஸோ 5 × s வந்து 2 ஸ்கொயர் பண்ணுறோம் ப்ளஸ் 7 ஆட் பண்ணுறோம். 2 ஸ்கொயர் பண்ணால் 4 4 5s are 20 + 7 will become 27 years. ஸோ ப்ரெசென்ட்டாக வருணோட ஏஜ் இஸ் 27 years அண்ட் ஸ்வாதியோட ஏஜ் இஸ் 9 years. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.